கிவுலோயா நீர்த்தேக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் நெடுங்கேணி பேருந்து நிலையத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் பெருந்திரளான மக்கள் பங்கேற்றிருந்தனர். நெடுங்கேணியில் மாபெரும் போராட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றது. குறித்த போராட்டமானது இன்று நெடுங்கேணி பேருந்து நிலையத்திற்கு முன்பாக காலை 10:30 மணிக்கு ஆரம்பமாகி நெடுங்கேணி பிரதேச செயலகம் நோக்கி போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்று அங்கு நிறைவடைந்தது. குறித்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அழிக்காதே காடுகளை அழிக்காதே, அபிவிருத்தி என்ற போர்வையில் தமிழர் தாயகத்தின் இனப்பரம்பலை மற்றும் கபட நாடகத்தை நிறுத்து, வேண்டாம் கிவுலோயா திட்டம் வேண்டாம், இனப்பரம்பலை மாற்றும் செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி, என்பிபி அரசின் தேர்தல் அறிக்கை என்ன, வடகிழக்கை பிரித்த ஜேவிபி வவுனியா வடக்கை பிரிக்கின்றது என்ற வாசகங்களை எழுதிய பதாதைகளை தாங்கியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த போராட்டத்தில் அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டிருந்தனர். அதிலேயும் விசேஷமாக இந்த திட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய குடியிருப்பாளர்களையும் கொண்டு வந்து அங்கே அமர்த்துவார்கள் என்று. இப்பொழுது இருக்கிற அந்த பிரதேசங்களிலே தமிழ் மக்களை குடியேற்ற முடியாது. ஏனென்றால் அங்கே ஏற்கனவே குடியேற்றப்பட்டவர்கள் 100% சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்கள். எப்படியானவர்களை எல்லாம் கொண்டு வந்து குடியேற்றினார்கள் என்று எங்களுக்கு தெரியும். தமிழ் மக்களை இந்த வேளையிலே கொண்டு போய் அங்கே குடியேற்றுவது என்பது முற்று முழுதும் அசாத்தியமான ஒரு விடயம். மட்டக்களப்பு போன்ற மாவட்டங்களில் நாங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்ச்சியாக வந்த 3 தேர்தலில் ஒரு தேர்தலையும் வாக்களிக்கவில்லை, 4வது தேர்தலையும் வாக்களிக்க போவதில்லை. ஆனால் வாக்களை அள்ளி கொடுத்த இந்த வன்னி மாவட்ட மக்களுக்கு என்பிபி அரசாங்கம் நல்லதொரு பரிசொன்றை வழங்கியிருக்கிறார்கள். அந்த பரிசு தான் இந்த கிவுலோயா திட்டம். அந்த வகையிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அணியாக நின்று மீண்டும் அரசாங்கத்துக்கு அதே பரிசை வழங்க வேண்டும். அது நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே தேர்தல் காலத்தை வழங்குவோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அணியாக நின்று இந்த குடியேற்ற திட்டத்தை முழுமையாக எதிர்க்க வேண்டும். அதுக்கு எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலிருந்தும் பூர்ணமான ஆதரவு இருக்கு என்று சொன்னால், நாங்கள் அந்த பிரதேசத்திலே பாரிய அளவிலே இந்த குடியேற்ற திட்டங்களால் பாதிக்கப்பட்டவர்கள். அம்பாறை மாவட்டத்தை முழுமையாக இழந்து விட்டோம். திருவண்ணாமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம் சற்று பறிப்போய் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா மாவட்டத்தை பறிப்போக இந்த பிரதேசத்திற்கு மக்கள் விடக்கூடாது என்ற அன்பான வேண்டுகோளை முன்வைத்து மிக விரைவில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் தமிழ் மக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பரிசை வழங்குவோம் என்ற செய்தியை இந்த இடத்தை சொல்கிறேன்.